இன்றைக்கி நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் கிறிஸ்மஸ் பெருவிழா, அரசியல் கட்சிகளோட கொண்டாட்டங்கள், இதில் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. எஸ்ஐஆரில் இன்னும் சிறிய சிறிய குழப்பங்கள். அது காரணம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் அவருக்கு ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காரு. தவேகாவோட வாக்கு சதவீதம் பெருகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் எந்த அளவில் வந்து எஸ்ஐஆரை பற்றின கருத்து அவங்கள்ட்ட இருக்குங்கிறது தெரியல. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா, தமிழ்நாட்டில் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் பெருவிழா, இது வந்து திமுக வந்து எப்போவுமே இது விஷயத்தை கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருக்கோம். அதிமுக அவங்களும் ஃபார்மாலிட்டி கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணிடுவோம். இப்போ புதுசாக வந்த தாவேகா கட்சி அவங்களும் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. சமத்துவ கிறிஸ்மஸ் திருவிழா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கொண்டாடிருக்காங்க. முதல்ல நம்ம திமுகவில் இருந்து வந்துடுவோம். நெல்லையில் வந்து முதல்வர் அவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் முதல்வர் வந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் வந்து இந்த சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது எங்களுக்கு காரணம், நாங்கள் வந்து மதசார்பற்றமற்ற ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் 2000 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. முதல்வரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? 2000 வருஷமா அதுவும் அவர் அந்த என்னது சரஸ்வதி நாகரிகம் அந்த மாதிரி வழக்கம் போல திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்கு என்ன செஞ்சீங்க, சிறுபான்மையினருக்கு என்ன செஞ்சீங்க, அதை பற்றி பேச வழி காணும். மீண்டும் அதே பாஜகவை முன்னிறுத்துகிற அந்த அது போயிட்டு அதில் உட்காந்துட்டு பேசுகிறது தான் பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 வருடமாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கே 2000 வருடமாக என்ன போராடுறீங்க? தெரியலண்ணே. என்ன பிரச்சனை? 2000 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆங்கிலேயர் கணக்கெடுத்தோம்னா 1000 வருஷம் போயிருது. சோழ மன்னன் எடுத்திங்கன்னா ஒரு 400 வருஷம் 8ஆம் நூற்றாண்டு போயிடுவோம். ஆமாம். கடல் கெட்டது சமத்துவ கிறிஸ்மஸ் விழா. அப்போ யாருக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாரு, யார் பேசுகிறாரு தெரியல. சோழ மன்னருக்கு முன்னாடி அப்படின்னு போனால் கிமு போனீங்கன்னா அசோக மன்னர் வரும். நீங்கள் யாருக்கு எங்கே போராடினீங்க? நீங்கள் போராடுற காலத்துலேயே போராடலையே. சுதந்திர போராட்ட காலத்தில் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? நீதி கட்சி தொடங்கின்னு சர் திவானு ராவ் பகதூர் பட்டத்தை இது பண்ணிக்கிட்டு ஆமாம் நீங்கள் அதை வச்சு சுற்றிட்டு இருந்தீங்க. சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தலை. அந்த சுதந்திரத்துக்காக தனி மனிதனாக போராடி அதனால் பல தொல்லைகளை அனுபவித்து முதல் பத்திரிகையாளர் தன்னுடைய எழுச்சியான உரைகள், கட்டுரைகள், கவிதைகள் மூலிமா மக்களை திரட்டியிருந்த பாரதியாரை இன்னைக்கு சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு அவர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவரை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து 2000 வருஷமாக போராடினா இந்த உருட்டு இருக்குது பாருங்கள். கீழடிக்கு வாருங்கள் பிரதமரே. கீழடி அவங்களுக்கு தானே வருது, மத்திய அரசு தானே வருது. ஆமாம். கீழடியில் நீங்கள் எடுத்தீங்க இந்த விஷயங்கள், தமிழர் நாகரிகம், தொன்மையான நாகரிகம், அதற்கான தரவுகளை கொடுன்னு தானே அவங்க கேட்குறாங்க. முறையாக கொடு, இதை கொண்டு போய் நம்ம உலக அளவில் வைக்கும் பொழுது இதற்கு முந்தைய நாகரிகம், நாங்கள் தான் பெரிய நாகரிகம் மற்ற உலக நாடுகளில் பேசும்பொழுது நீ மொக்க மாதிரி இந்த மெட்ரோ மதுரை மெட்ரோ மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னா அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருவானே. ஆமாம். அப்போ நீ கொடுக்குற இதை வந்து கரெக்டாக அந்த ப்ராஜெக்டை கொடு, கரெக்டான அந்த இதை தரவுகளை கரெக்டாக கொடுன்னு கேட்குறதே ஐயோ கீழடி நாகரிகத்தை இவர்கள் புறந்தள்ளுகிறார்கள். அது எப்படி? ஒரு இந்திய பிரதமர் இந்தியாவில் உங்களுடைய நம்ம தமிழரில் பிறந்த திருவள்ளுவரை பேசுகிறாரு, ஔவையாரை பேசுகிறாரு, பாரதியாரை பேசுகிறாரு. நீங்கள் ஜாதியை வச்சு பார்த்து பாரதியாரை மண்ணின் மைந்தரை பின்னாடி தள்ளுறீங்க. இன்றைக்கி பாரதியார் பின்னாடி ஒரு சமூகம், வேறு சமூகம் இடைநிலை ஜாதின்னு வச்சிங்க, போய் மாலை கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் இவர்களுடைய நிலைமை. வரலாற்று புரிதலும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. பழைய பட வசனம் புது பட வசனத்தை நடுவில் மாட்டிக்கிட்டு என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்குன்னு பேசுறது. அப்புறம் என்னது எரிதடி மாலா ஃபேனா கூலாங்க. ஒரு 50 வருட அரசியலுக்கு சொந்தக்காரரு ஒரு 25 வயசு பையன், 20-30 வயசு பையனை எழுதி கொடுக்குறது பேசுகிறாருன்னா இவரை நம்ம என்ன சொல்கிறது? இந்த லெவல் தான் இருக்கிறாங்க. இவரு போட்டி போட்டுக்கிறாரு. ஏன் அவர் பேசுகிறாரு, நான் பேசக்கூடாதா? ஆமாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாப்பா அப்படின்னு இவர் பேசிட்டு. கண்டிப்பாக. இதில் ஒரு வார்த்தை பேசும்போது சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது, நாங்கள் வந்து இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது, என்ஆர்சி சட்டம் கொண்டு வரும்போது நாங்கள் தான் முதல்ல எதிர்த்தோம். அப்போவும் உங்களுக்கு நாங்கள் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கோம். இந்த எஸ்ஐஆர்லேயும் வந்து முன்னின்று அவங்க வந்து சிறுபான்மையினர் வாக்கு எடுக்க போனாங்க. அப்போவும் திமுக தான் உங்களுக்கு பலமாக இருந்து உங்களுக்கு வாக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காப்புல. இது எப்படி பார்க்குறீங்க? சிஏஏ சட்டம் வந்த பொழுது அப்படின்றாங்களே, சிஏஏ சட்டம் வந்துச்சாமா? சிஏஏ வரப்போகுது. அதில் என்னதுன்னா சிஏன்றது சட்டம். ஆமாம், அது ஏற்கனவே இருக்கிற அது வந்து குடியுரிமை சட்டம். ஆமாம்.
குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அது என்னன்னா, இலங்கை தமிழர் தவிர மற்ற எல்லைப்புற மாநிலம் இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருஷத்தில் இருக்கணும், இருந்தால் அவர்களுக்கான குடியுரிமை தரப்படும்ன்றது தான் அந்த குடியுரிமை சட்டம். சட்டத்தோட அதில் இலங்கை தமிழர்களை சேர்க்கலன்றது தான் நம்முடைய கோரிக்கை. ஆமாம். ஆனால் இது அப்படியே திருப்பி இஸ்லாமியர்களை உங்கள் குடியுரிமை வருவாங்க, காமி உன் இதை காமி, முடிஞ்சது. நீங்கிற உங்கள் அப்பா இது காமி, டாடா காமி கப்பலில் ஏறு, இரவோடு இரவாக கைகளில் விளங்கிட்டு விளங்கிட்டு. கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் தள்ளுவாங்க. முடிஞ்சது. இப்படி இல்லையா கிளப்பி விட்டீங்க அன்னைக்கு. இதை அன்னைக்கு பலரும் நம்பினாங்க, பத்திரிகையாளர் உட்பட. அதுக்கப்புறம் நான்லாம் போய் இந்த சிஏஏக்குள்ளே என்ன இருக்குதுன்னுலாம் படித்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. 1950கள்லேருந்தே இருக்குது சிஏஏ. அது மூலமா தானே சோனியா காந்தி வாங்கியிருக்காங்க. ஆமாம், குடியுரிமை சட்டத்தை பலரும் வாங்கியிருக்காங்க. வாங்காதவங்கள இப்போ லேட்டஸ்ட்டாக பிரச்சனை அப்ளை பண்ணி வெளியேற்றினாங்க. வாங்கிட்டாங்க. ஒரு அம்மா 8 வருஷம் கல்யாணம் ஆகி பாகிஸ்தானி கணவர் கூட இருக்காங்க. இந்த வார் நடந்தப்போ வெளியேற்றிட்டாங்க. சிஏஏல அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா வெளியேற்றல, இந்திய பிரச்சனை குடியுரிமை வாங்கிட்டு இருக்கலாம். இதுதான் சிஏஏ. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உருட்டுனீங்க, காப்பாற்றினதை இவங்க தான் காப்பாற்றினாங்களாம். ஆமா, இவங்க ஷீல்டு வச்சு தடுத்து இங்கே வரக்கூடாதுன்னு மற்ற ஸ்டேட்லாம் முஸ்லீம்லாம் ஏற்றிட்டு போய் வேற ஒண்ணுமே முஸ்லீம் இறக்கிட்டாங்க. கிறிஸ்தவரில் கொண்டு போய் வேறு நாட்டில் விட்டாங்க. இவர் மட்டும் தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்தினார். இது ஒன்று. இதை வச்சு ஜெயக்குமார் கூட தோத்து போயிட்டாருங்க. ஆமா, அவர் அதுதானே இவங்களோட பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தோட இதை பார்க்கும்போது இந்த என்ஆர்சி அமித்ஷா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே சொன்னார், அது என் டேபிள்லே இல்லையாங்கிறத ஆமா. சொல்லிட்டார். ஆனா இன்னி வரைக்கும் அந்த என்ஆர்சியை விட்ட மாதிரி இல்லை. உண்மை வாசல் படியில் கால் வைப்பதற்கு முன் போய் உலகை சுற்றி வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் இதில் தான் வாழ்கிறவங்க. எம்ஜிஆர் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கருணாநிதியை சந்திக்க விட்டுருந்தா ஆட்சியை விட்டு ஒப்படைச்சிருப்பார் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். இவங்களை எதில் சேர்ப்பீங்க? கட்சி ஒப்படைச்சிருக்க மாட்டார்ல, அது மட்டும் கன்ஃபார்மா இருக்கு. கட்சி கட்சியை ஒப்படைக்கலாப்போ ரைட்டு. இவங்களை எதில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? நீங்கன்னா அப்போ என்ன உருட்டி இந்த ஆலந்தூரில் உட்காந்து உருட்டி இருந்த ஆள் இன்னைக்கு உட்காந்து புதுசாக கண்டுபிடிப்பு ரூம் போட்டு யோசிப்பாங்க போல். அப்போ இந்த மாதிரி உருட்டில் ஒன்று தான் எஸ்ஐஆர். நீ உருட்டின உருட்டுக்கு ஒரு ஜனம் இன்னைக்கு என்ன உருட்டுறீங்க? எஸ்ஐஆர் எதிர்க்க வேண்டியதானே? 1 கோடி பேர் நீக்கம், நீ அதை அப்படி ஆய்வுன்னு அறிக்கை விட வேண்டியதானே? ஏன்னா எல்லா பிஎல்ஏக்கும் வந்து இது ஃபார்ம் வந்து கைக்கு வந்துருச்சு. முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னா ஃபார்ம் கைக்கு வரல, என்னென்ன விஷயம் வந்துருக்கு. இப்போ பிஎல்ஏ எல்லார் கையிலையும் வந்துருச்சு. நேற்று 2 நாள் பூத் ஏஜென்ட் இதுவும் நடத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த 69 லட்சம் பேருக்கு இந்த அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கலாம் கூட்டு வந்து காமிக்க வேண்டியதானே? இந்த இவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, எல்லாரையும் வாக்குகள் விட்டு விடக்கூடாது, புதிய வாக்காளர்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேருங்க, விடுபட்டவர்களை சேருங்க. அப்போ எஸ்ஐஆர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? நீ என்னென்ன துள்ளிங்க, ஐயோ இந்த படிவத்தை பார்த்தாலே தலை சுற்றுதெல்லாம் பேசுனீங்க. அந்த படிவத்தை நிரப்பி கொடுத்து தான் இன்றைக்கி 5 கோடி பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த படிவத்து மூலிமா தான் 1 கோடி பேர் போலி ஒன்றும் இல்லைன்னு தெரியுது. இதில் சிபிஎம் நேற்று ஒரு அறிக்கை விடுறாங்க, 100% கொடுத்துட்டோம், 100% ரிட்டர்ன் வாங்கிட்டோம்னு சொல்கிறீங்களே, எப்படி? அப்போ எப்படி அப்போ எப்படி 1 கோடி பேர் செத்து போனவங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க? எப்படி 1 கோடி பேர் வெளியே போனாங்க? இந்த கேள்வி தான் கேட்குறாங்க, செத்து போனவங்க எப்படி கொடுத்தீங்கன்னு. இங்கே நான் சொல்ல வர்றது, இந்த லட்சத்துலையா இருக்கீங்க சிபிஎம்? இவ்வளோதானா உங்கள் அறிவு? 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, 6 கோடியே 40 லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐஆர், தீவிர வாக்கு திருத்த பணி. அந்த 6.4 கோடி பேர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. ஆமாம், எஸ்ஐஆருக்கு முன்னாடி. அப்போ 6.4 கோடி படிவத்தை ஃபில் பண்ணணும், அதை அச்சடிக்கணும். கரெக்டாக? கண்டிப்பாக. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க. ஆனால் அது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான படிவத்தையும் சேர்த்து அச்சடிக்கும். அப்போ அச்சடித்து 6.4 கோடி படிவத்தை கொண்டு வராங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, உங்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா இன்னும் ஒரு 5 பேர் இல்லை, 2005க்கு பிறகு இப்போ அவங்க இல்லை. மற்ற உங்கள் வீட்டில் புதுசாக ஒரு 20 வயசு 22 வயசுலாம் இருக்காங்க. மொத்தம் 15 வாக்கு இருக்கிறதுல 5 பேர் இல்லை. அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் இதை வாங்கி 15 இதுன்னு கொடுக்கப்போ, சார் 5 பேர் இறந்துட்டாங்க சார், டெட்டு சார், 2 பேர் வெளிநாட்டிலே குடியேறிட்டாங்க, அது உங்களுக்கான இது இல்லை, அது அப்போ மீதி தான் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தால்தான், அப்படி வரும்போது தான் 7 பேர் இல்லைன்னு தெரியும். இந்த மாதிரி தான் 6.4 கோடி படிவங்களும் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கு. அதில் 1 கோடி பேர் இல்லைன்னு தெரியுது. அந்த ஃபார்மை ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. என்ட்ரி மட்டும் டெலிட்டு, செத்து போயிட்டாங்க, ஷிஃப்ட்டு இப்படிலாம் போட்டுட்டாங்க. கொஞ்சம் பேர் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோதான்.
இதில் படிவம் வாங்கினதில் ஒரு 20,000 பேர் திருப்பி கொடுக்கல. ஆமாம். அவன் எதுக்கு இருக்கான்? அவன் குதிச்சிட வேண்டியதான். வங்காள விரிகுடாவில் அரபிக்கடல் இல்லை அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் கொண்டு விட்டுற வேண்டியதான். எப்போ போப்பா உறுப்பினராக சேர்ந்து அவங்கள வேணா கூட்டு போய் வெளிநாட்டில் வெளிநாட்டில் கொண்டு போய் விட்டுருது. அப்போ இந்த 6.4 கோடி படிவங்கள் அச்சடித்து வீடு வீடாக கொண்டு போய் செக் பண்ணும் பொழுது ஆனால் 4.4 கோடி பேருக்கு படிவத்தை கொடுத்துட்டாங்க. இதான் 100%. ஆமாம். மீதி அப்படி அதான் 100% செக் பண்ணும்போது அதில் இவ்வளோ பேர் இல்லை, இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த படிவம் கொடுத்த இதுதான் 100%. 4.4 கோடி கொடுத்தாச்சு. அந்த 4.4 கோடி கொடுத்ததும் ரிட்டர்ன் வாங்கியாச்சு. மீதி 1 கோடி இல்லை, அதுவும் 100% செக் பண்ணியாச்சு. அப்போ படிவம் இருக்குது, ஆள் இல்லை, செத்துட்டான். அதுவும் அந்த 6.4 கோடியில் தான் வரும். அப்போ நீ 6.4 கோடி படிவம்னு சொன்னீங்களே, அப்போ 100% கொடுத்தீங்களே, 4.5 கோடி தானே இருக்குது, மீதி செத்துட்டாங்கன்றீங்களா? எப்படின்னா 5.4 கோடி 5.4 கோடி இருக்குது, மீதி 1 கோடி பேர் இல்லைன்னா எப்படி 100%ன்றனா 6.4 கோடி கொடுக்கும் போது 5.4 கோடி பேர் தான் இருக்கிறான். ஆமாம், கொடுத்துட்டோம் 100%. அந்த 100% திருப்பி வாங்கிட்டோம், வாங்கியாச்சு. 1 கோடி ஆள் இல்லை செத்து போயிட்டான்னு வச்சிருக்கோம், நீ வேணா கூட்டு வா, கொடுக்குறோம். செத்து போனவங்கள அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? ஓட்டுக்கு மட்டும் கூட்டு அப்போ இந்த கேள்வி மட்டும் கேட்க தெரியுது இல்லை, கொஞ்சம் யோசிக்க வேணாம். இதுதான் 100%. ஆமாம். 5.4 கோடி கொடுத்தது 5.4 கோடி திருப்பி வாங்கியாச்சு. இல்லை அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்கண்ணே. அவங்க அர்ச்சனா மேடம் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, 6.4 கோடி அதை 4 கோடி வந்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது அதில் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சது 85% தான் உள்ளே வந்திருக்கு, மீதி எல்லாம் நீக்கப்பட்டது. அதுதான் அவங்க தெளிவாகவும் இன்னைக்கு பேசியிருந்தாங்க. இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன், 72% வாக்குகள் தான் ஒவ்வொரு தேர்தலையும் பதிவாகுது. அதாவது 69, 70, 71, 72 தான். சென்னையில் ரொம்ப மோசம், உச்சபட்சம் 72 தான். சென்னை ரொம்ப மோசம். 20 லட்சம் பேர் வாக்களிக்க மாட்டான். 44ல் 20 லட்சம் பேர் வாக்களிக்க மாட்டான். இன்னைக்கு அதில் 25 லட்சமோ 24 லட்சமோ போச்சு. 14.5 லட்சம் போச்சு. அப்போ 25 லட்சம் பேர் வாக்களிப்பான்ல, வாக்களிக்கல. அதில் இவங்கெல்லாம் செத்து போய் இந்த மாதிரிலாம் இருந்த கேஸ் தான் நடக்கும். அதில் 14 லட்சம் பேர் 6 லட்சம் வந்து எதுக்கும் உதவாமல் இருக்கிறான். அவனை வேணால் சிபிஎம் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுடலாம் இந்த 6 லட்சம் பேர். அப்போ மீதி இருக்கிறவங்க அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஆமாம். அப்போ 72% வாக்களிக்கிறவங்க தாண்டி வாக்களிக்காமல் சுற்றி இருந்தவங்களும் சேர்த்து 85% ரிட்டர்ன் வந்துடுச்சு. இந்த 15% 5% செத்து போயிருக்கோம், 10% இதாயிருக்கும். இதில் இவர் பிறப்பு இறப்பு வைத்து பார்க்கும் பொழுது வருடத்துக்கு இவ்வளோ பேர் தான் சாவாங்க. அப்போ எப்படி 22 லட்சம் பேர் செத்து போனாங்க? இதெல்லாம் இது இல்லாமல் பதில் சொல்லுவாங்க. அப்போ உயிரோட இருந்தால் கூட்டு வா, ஏன் முகாம் போடு, ஒவ்வொரு வீடாக செக் பண்ணு, ஏன்பா செத்துட்டாங்கன்னு சொன்னிய நீ, அவன் உயிரோட தான் இருக்கான்னு கூட்டு வா, நீயே போய் ஃபில் பண்ணி கொடுத்துக்கோன்ற. கொரோனாவில் எத்தனை பேர் செத்து போனாங்க அதெல்லாம் கணக்கு எடுத்துருவியா? வருஷ கணக்கில் கொரோனா செத்து எப்படி? அப்புறம் இந்திய எழுத்தில் பேர் எப்படி வந்தது? வரும். ஏன் வரும் தெரியுமா? நார்த் இந்தியன் இங்கே குடியிருப்பான், இங்கேயே குடியிருந்து வாங்கியிருப்பான். அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தியில் எழுதி கொடுத்துருப்பான். இவன் வாங்கிட்டு ஹிந்தியில் அடிச்சு ஏற்றிருப்பான். என்ன இப்போ ஹிந்தி இன்னும் அமெரிக்கா மொழியா? அது இப்போ உங்கள் அலுவலர்களுக்கு தான் ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. ஆமாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அலுவலகம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, ஹிந்தி டைப்பிங் இருந்திருக்கு. அதனால இந்த உருட்டு இந்த புரட்டுலாம் பேச முடியாமல் தான் இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு கம்முன்னு இருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, ராசா இறந்து போனவங்க இது பண்ணவங்க தான் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்லை இந்த கேள்வி அவர் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது இந்த கேள்வி நான் தான்ப்பா உங்களை பார்த்து கேட்கணும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாங்கள் தான் கேட்கணும், நீங்க ஏன் பதறீங்க? நீ தான் கவர்மெண்ட்டு, நீ தான் உன் ஊழியர், உன் ஆட்சியர், உன்னுடையது, நீ தான் எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணியிருக்க. இது இல்லாமல் கட்சிக்காரனை வரை இறக்கி விட்டீங்க. எல்லாம் போக அவன் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். இதுக்கு தான் எஸ்ஐஆர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் தான் கேட்கணும், நீ தான் அங்கே போய் கேளுட்டாப்புல. இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எப்போவுமே வந்து நம்ம பல காலங்களாக பார்த்துருக்கோம், திமுகவுக்கு வந்து ஒரு அச்சாரமாக மாற்றப்படுது. அதை வந்து கரெக்டாக திமுகவும் கையில் கொண்டு போகிறாங்க. அது இப்போ சமீப காலமாக வந்து பிஜேபிக்கு எதிராக அவர் சித்தரித்து அப்படியே கையில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த முறை இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா, அதாவது எலெக்ஷன் வர்றதுனால இவ்வளோ மும்முரமாக கொண்டாடுறாங்களா? ஏன்னா ஒரு முறை நம்ம கொண்டாடி பார்த்துருக்கோம், முதல்வர்கள் மட்டும் கலந்துப்பாங்க, அவங்க கட்சி சார்பாக ஒரு நடக்கும், இதுதான் நடந்து பார்த்துருக்கோம். இந்த முறை துணை முதல்வர் ரெண்டு இடங்களில் கலந்துருக்காரு, முதல்வர் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடி போயிட்டு இருக்காங்க. இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை நோக்கி திருப்பி திமுக பயப்படுகிறதா? இதை வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அதுக்கு காரணம் தாவேகாவா அல்லது வந்து அதிமுக அதை தவற விடுகிறதா? தென் மாவட்டங்களில் இவர்களுடைய பல செயல்கள் கிறிஸ்தவர்கள் இவர் மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. அதை ஈடுகட்டுறதுக்கு அங்கங்கே போய் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துலையும் இந்த வேலைலாம் நடக்குது. இதில் பங்கு போட்டுக்கிறாங்க. இப்போ கூடுதல் பங்கு போட்ட வந்தவர் விஜய். அதனால் இவர்களுக்கு பயம் இருக்குது, கிறிஸ்தவர் வாக்கு முழுவதுமே விஜய்க்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்குது. இதற்காகத்தான் இந்த மாதிரிலாம் கொண்டாடுறாங்க. இவர் சொல்கிறார் பாருங்க, எஸ்ஐஆர்லேயும் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பறிக்க பார்த்தாங்க. என்ன ஆதாரம்?
ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் படிவத்தை கொடுக்குறாங்க. ஆமா. இதுல சிறுபான்மையினர் வாக்குகளை பறிக்க பார்த்தாங்க நீங்க சொல்றீங்களே, எந்த அடிப்படையில சொல்றீங்க? எப்படி நீங்களே உங்க கலெக்டரை உங்க பிஎல்ஓக்களை முடிவு பண்ணிடுறது. முடிவு பண்ணி எடுத்து வச்சிட்டாங்களா? எடுத்து வச்சிட்டாங்களா? இப்போ என் வாக்கு இருக்குது, அப்துல் முத்தலீப் அவங்க வீட்டில் இருக்கவங்க பையன், இவங்க வாக்கெல்லாம் எடுத்து வச்சிருப்பா, அவங்களுக்கு வாக்கு கொடுக்க வேணாம் அப்படி கொடுக்கணும். முடிவு பண்ணு. அப்புறம் கே பாலகிருஷ்ணனும் மற்றவர்களும் போராடி திட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மத்திய அரசு பேச்சை நீ கேட்கக்கூடாது. அண்ணன் திருமாவர்களும் ஆமாம் சொல்லி பூர்வகுடியை மட்டும் விட்டுக்கிறாப்புல அவர். ஆனால் அவர் சொன்னது கரெக்டு தாங்க. சொல்லுவாங்க அண்ணா கரெக்டாக தானே சொல்கிறேன், சூப்பராக சொன்னீங்க. பூர்வகுடி தானேங்க, 20 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க வயசாகி தானே இறந்து போனாங்க. ஆமா. அப்போ அவங்க பூர்வகுடி தானே. பூர்வகுடி போயிட்டாங்கல்ல. ஆமாம் அவ்வளோதானே. முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தான் காணாம போயிட்டான், அவன் பூர்வகுடி. போலி வாக்காளரும் பூர்வகுடி தான். பூர்வகுடி. ஏன்னா அவன் இருந்த மாதிரி நீ காமிக்கிற, பூர்வகுடின்னா இருந்த மாதிரி தான். இதுல 2 அட்ரஸ் வேற, 2 இது வேற. ஆமாம் அது இருக்கு. இது தொடர்ந்து தாவேக்காவோட அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா கொண்டாடி இருக்காங்க. சமத்துவ கிறிஸ்மஸ் பெருவிழா கரூரோட சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடிருக்காங்க. கட்சி சார்பாக கொண்டாடிருக்காங்க. இன்றைக்கி பேரும் பேசப்படுது. அதில் விஜய் அவர்களோட பேச்சு 7 நிமிஷம் இன்னைக்கு. அதில் ஒரு கதை, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த கதையை மாதிரி தான் ஒரு அரசன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த கதையை முழுசாகவும் சொல்லலை, பைபிளை போய் படிச்சு பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. விஜயோட இந்த முற்று பெறாத பேச்சை எப்படி பார்க்குறாரு? என்னைக்கு முற்று பெற்றிருக்கிறது அவருடைய பேச்சு? அது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்று ஒரு பேச்சு இங்கே பேச வேண்டியதுண்ணே, பவளவிழா பாப்பா பிளாஸ்ட்டு இங்கே பேச வேண்டியதுண்ணே. அப்போ இந்த மேடை ஒரு டீசெண்டான மேடைன்னு பேசுறது இல்லை, அதை தான் எல்லா இடத்துலையும் பேசணும். அதான் தலைவருக்கு அழகு. இன்னும் கூடுதலாக பேசியிருக்கலாம், வராது. இது நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி இந்த தடவை சொந்தமாக எழுதி கொடுத்துருப்பாரு. ஏன்னா பைபிள் சாமி தானே அவர். ஆமாம். அதனால் பைபிள் இருக்க பக்கங்களை எடுத்து இன்னும் சொந்தமாக எழுதி கொடுத்துருப்பாரு. நம்ம ஆளுக்கு அதில் சிக்கல் மனப்பாடம் பண்ணுறதுலாம். நீ பேப்பர்லாம் வந்தா மேட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க. அது சூப்பராக அழகாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க. எப்போவுமே சென்னையில் மழை பாதித்த இடங்களில் 2344 மோட்டார் பம்புகளும் 100 டிராக்டர்களும் எதிர்களும் பண்ணியிருக்கிறது. மேடான பகுதிகளில் தேங்கும் தண்ணீரை அகற்றுவது ஏற்பாடு. அப்படியே நீ இரியா இடையில பாதிக்கப்பட்ட இடம் கம்மிதான் சொல்லி பக்கத்தில் ஆஃபீஸர் சொல்கிறேன். நான் மனப்பாடம் பண்ணதை நான் ஒப்பிச்சிடுவேன். ஏன்னா கேள்வி கேட்டால் இரு முடிச்சிடுறேன், அப்புறம் ஃப்ளோ கட் ஆகிடும். அந்த மாதிரி ஏதாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம். என்னன்னா ஜோசப் கதை, அதில் சகோதரர்களால் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு பாதிக்கப்படுறார். அப்புறம் மீண்டும் எழுந்து வர்றார். இங்கே உங்களுக்கு யார் சகோதரர்? ஓ திமுக சொல்கிறாரோ சகோதர பாசம். ஆமாம் ரிப்ளிகா ஏம்பா. இன்னொருத்தர் பேசுகிறாரு, தேவன் சொன்னார் நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் அமைதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொன்ன வேற அமைதி. இவர் கரூர்ல ஓடி போய் வீட்டுக்குள்ள உட்காந்துறாரு. அந்த அமைதியை கொண்டு போய் ஒப்பிடுறாரு. அந்த இவரு ஃபாதரியா சொன்னாருன்னு ஒளி வடிவமா வந்திருக்கிற தாவேக்காங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எல்லாம் இவங்க எல்லாம் தெரியுதா? இன்னும் இதை விட இவங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. திமுக மேடையில பேசலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலு. அது வேற மாதிரி போயிட்டாங்க. அவங்க வந்து ஆண்டாண்டு காலமா அங்க மெம்பர்ஷிப். இவர் இப்போ புது மெம்பர்ஷிப்ன்றதுனால கொஞ்சம் அனுபவம் இல்லை. ஆமா இது ஒண்ணு. இதில் சந்தோஷ் சகோதரர்லாம் கூப்பிடல, விஜிபி சந்தோஷம் சகோதரர், அவங்களாம் திமுக சகோதரர். இது ஒன்று. இன்னொன்று வந்து இவர் சொன்னார் அந்த அமைதி இதுன்னு, ஆதவர்ஜினு யோசிச்சிருப்பாரு, நம்ம வந்து வேற அமைதி சொன்னோமே, புரட்சி அமைதி ச்சே அப்படின்னு இருப்பாரு. அடுத்து இவர் இந்த கதை சொல்றாரு, ஜோசப் கதை. அதனால நடத்துறது வரவேற்க தகுந்தது தான். அமைதி பெருவிழா, மத ஒற்றுமை வரவேற்கிறது தான். மற்ற கட்சி பண்ணும்போது இவங்க பண்றதுல என்ன தப்பு இருக்குது? கண்டிப்பா. இது தொடர்ந்து தாவேக்காவோட வாக்கு சதவீதத்தை பற்றி எப்பவுமே பெரிதும் பேசப்படுது. மாநில சதவீதமா வாக்கு சதவீதம் இந்த மாதிரி நம்ம இவ்வளவு விதம் கூட்டி போயிட்டே இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்க வாயிலே தானே சொல்றாங்க. வாயில வர சொல்றது எப்படின்னு சுட்டுக்கலாம்ல. அது இன்றைக்கு வந்து அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு படி மேலேயே போயிட்டார். அது காரணம் தமிழர் மணியன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நீங்க தனிச்சு நின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நீங்க பிஜேபியோட கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, வந்து போற திமுக தோக்கடிக்கலாம்னு சொல்லி சொன்ன வார்த்தைக்கு நயனாநாயகன் அவர்களும் கூப்பிட்டுருக்காரு. இதுக்கு அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி நாங்கள் இவ்வளோ வாக்குகள் இருக்குது, 30% மேற்பட்ட வாக்குகள் வாங்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் எஸ்ஏஆர் விஷயங்களை பற்றி இது வரைக்கும் கட்சி சார்பாகவும் சரி, நிர்மல்குமார் அவர்களும் சரி, ஆதவ் அவர்களும் சரி, ஏன்னா ஆதவ் தான் மெயினாக ஆதார் கார்டை கேன்சல் பண்ண சொன்ன ஆதவ் அர்ஜுன் அவர்கள், தலைவர் விஜய் அவர்களும் சரி, யாருமே கருத்து தெரிவிக்கல. நம்ம புஷி ஆனந்தை விட்டுருவோம், அண்ணனை விட்டுருலண்ணே, அண்ணன் இது கருத்து தெரிவிக்க மாட்டார். இதுக்கு இந்த 4 பேரும் கருத்து தெரிவிக்கல. ஆனால் வாக்கு சதவீதம் மட்டும் எகிரி கொண்டே போகிறது. இப்போ தானே திருத்தணிக்கே போயிருக்காங்க. ஆமாம், திருத்தணிக்கு அப்புறம் தானே திருத்தணிக்கு அப்புறம் தான் வரைவாக்கால் பட்டியல். அப்போ அந்த ஆர்டர் பிரகாரம் தானே சொல்ல முடியும். அதுக்குள்ள முழு பட்டியலும் வந்துருமானே. அப்போ அதுக்கு தள்ளி போயிடும். எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசுவாங்க. இவர் சொன்னது
வாக்காளர் பட்டியல் அது எஸ்ஐஆர் குளறுபடிகளை எதிர்த்து இயக்கம். ஏக்கம். இப்போ வரை வாக்காளர் பட்டியல் வந்துச்சு. ஏதாவது கருத்து சொல்லி தொலைங்களேன். ஏதாவது சொல்லணும்ல. எத்தையாவது வரவேற்கேன் அல்லது 1 இது கோடி தப்புன்னு பேர்கிட்ட இருக்குது. நீக்கப்பட்டிருக்காங்க. இது சரியில்லை. நீ வந்து பூர்வகுடி மக்கள், தாவேகாவினர் செத்தவங்களை தூக்கக்கூடாது, அது ஏதாவது ஒன்று சொல்லலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லையா, கரெக்டு, எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இது நம்முடைய இன்னொன்று சொல்லணும்ல, நம்முடைய தோழர்கள் விடுபட்டவர்களை தேடி சென்று கண்டுபிடிச்சு அவங்க வாக்குகள் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. புதிய வாக்காளர்களை இணைங்க. இவங்க தானே இணைக்கணும். இவங்க தான் வாக்காளர். நண்பர் இவங்க நம்பிக்கைகள் அதிகம். ஆமா. அப்போ இணைக்கிற வேலை இப்போ அதையாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்ல. நீங்கள் கல்யாணத்தில் போய் மத விழாக்களில் அரசியலாக பேசி அதை கனெக்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க பழைய தலைவர்கள். இதில் அது கூட லாய்க்கு இல்லையா? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே. கிறிஸ்தவர்களால் போய் தானே அரசியல் பேசினுங்கிறாரு. நேற்று அந்த பிஎல்ஏ பத்தின விஷயங்கள் வெளியிடும் போகும்போது திமுகக்கு அடுத்து இப்போ பாஜக வந்து 54,000 பிஎல்ஏ வச்சிருக்கிறத அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவங்களோட பிஎல்ஏ பத்தின ஒரு லிஸ்ட் கூட பிஎல்ஏ கிடையாது இவங்களுக்கு. கிடையாது, லிஸ்டே இல்ல. இப்போ அப்படி இருக்கும்போது புது வாக்காளர்களை இவங்க எப்படி போய் சேர்க்க போறாங்க? அதை பத்தின ஒரு நாலேஜ் ஒரு தலைவர் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, கட்சி ரேஞ்சு கேட்டீங்க சொல்லிட்டோம், அவ்வளோதான். அதோட இதை தாண்டி நாங்கள் எதுவும் போக மாட்டோம். நாங்கள் முழு வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்துக்குவோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தான் ஏறினே போகுது. வானிலை அறிக்கை மாதிரி, தங்கம் விலை மாதிரி தினம் தினம் ஏறிட்டே போகுது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன்? நான் ரொம்ப பேர்கிட்ட கேட்டேன், அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட, எந்த ஆதாரத்தில் அடிப்படையில் கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரில. இந்த ஜேவிசி ஸ்ரீராம்னு ஒருத்தர் அந்த இதெல்லாம் எடுக்கிறாரு. ஆமாம், அவர் வட மாவட்டங்கள் எடுத்திருக்காரு. அதில் விழுப்புரம் போட்டிருக்காரு. 3 டிஎம்கே 3 ஏடிஎம்கே தான் காமிக்க தவிர ஒரு இடத்துல கூட இவங்க வர மாதிரி தெரியல. நாங்களும் விழுப்புரம் மக்கள் போனோம்னா முழுசாக போட முடியல. அந்த இடத்துல திண்டிவனம் சைடு சார் போகும்போது கூட அங்கே எந்த இடத்துலையுமே வந்து இவங்களுக்கு உண்டான வாக்கு சதவீதம் அது பெருசாக தெரியல. எல்லாமே முழுக்க அதிமுக திமுகவோட இதுதான். வட மாவட்டங்களில் இவங்க ஸ்பாயிலர் பண்ணுறதுனால ஏடிஎம்கே அடிக்க போகுது. அதான் நடக்க போகுது. இன்னொன்று சொல்கிறேன், இதை நான் ட்வீட் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டு போகிறேன். எம்ஜிஆரை தூக்கிட்டு சமைக்கிறார். எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, அண்ணா பொதுவானவர், எம்ஜிஆர் அண்ணா பொதுவானவர் அப்படின்னா போய் அதிமுகவில் சேர்ந்துருக்கலாம். இல்லை, நானே அதான் கேட்கணும்னு நினச்சேன். உங்கள்கிட்ட நீ கேட்கணுன்னு கேள்வி அதான். அது எம்ஜிஆரும் அண்ணாவும் வேணும்னு நாப்பலனா சின்ன எந்த சின்னத்தில் நிற்பார் இவர்? அதை தான் சொல்ல வரேன். அவருக்கு எவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு சொல்ல வரேன். எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் பட்டி தொட்டி முழுவதும் திமுக ஒரு தீய சக்தி, ரெட்டைலை வாக்கு வேணும்னு அவர் கேட்டு பதிவு வச்சிட்டார். ஆமாம். சேகர் பாபு ஒரு தடவை ஏடிஎம்லேருந்து வேலைக்கு டிஎம்இல்னப்போ என்ன நடந்துச்சு? அக்கா எல்லாரும் போட்டிங்களா? ஒன்று தான் நான் போட்டேன், ரெட்டையில தான் போட்டுக்கிறேன் நான். ஜெயலலிதா ஆட்சி முடிகிற தருணத்தில் 1996 ஜனங்கள் கடுமையான கோபம் இருக்குது. ஜெயலலிதாவே திட்டுறாங்க. ஒரு வட இந்திய ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்கிறாரு. ஜெயலலிதாவே திட்டுறாங்க. சரிம்மா, உங்கள் வாக்கு யாருக்கு போட போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ரெட்டைலைக்கு தான். ரெட்டைலைக்கா? ஏம்மா அவங்கள திட்டுறீங்க? அது எங்கள் மகராசன் சின்னம். எம்ஜிஆருடைய தாக்கம். நீங்கள் எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்துட்டு திமுக ஒரு தீய சக்தி, எம்ஜிஆர் எங்களுடைய தலைவர் அப்படின்னா, ஆகா எம்ஜிஆர் கட்சியில் விஜய் சென்டார்ப்பா, பரவாயில்ல போட்டுறேன்டா ரெட்டைலைக்கு. கண்டிப்பாக நடக்குதா இல்லையா பாருங்க. நீ உங்கள் கட்சி ஆரம்பிச்சதை பாதி பேருக்கு தெரியாது ஊரில். ஆமாம், தலையிலாம் தெரியவே இல்லை. எல்லாம் இது நினச்சின்னு இருக்கான், எது மன்றம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். புஷி ஆனந்தை மன்ற தலைவர் வந்துக்கிறாருன்னு உதவி கொடுத்தாலும் மன்றம் மூலியமாக கொடுக்குறான்றான். அப்போ நீ போயிட்டு எம்ஜிஆர் படத்தையும் காமிச்சிட்டு நீ கேட்டனா, அது இப்போ வேற வந்து நிறைய பேர் சேர்ந்தனால சோசியல் மீடியா ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அண்ணா ரெட்டை இலைக்கு தான் போடுறோம் நாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு போடுறான்னு சொல்ல முடியும் இருக்கிறாங்க. ஆமாம், ரெட்டை இலைக்கு போடுறேன்னு போட்டுருவாங்க. இவங்க ஆரம்பிக்கணுங்க ஏடிஎம்கே. விஜய் ஆதரவு பெற்ற புரட்சி தலைவருடைய சின்ன ரெட்டை இலை, அதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கிளம்பணும். எங்கள் புரட்சி தலைவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ விஜய் கூட இருந்தாலும் மறந்துடாதீங்க, விஜய் மூலியமாக எங்களுடைய தலைவரை தூக்கி கொண்டு வருகிறார். ஆமா, செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவு வேட்பாளர் புரட்சி தமிழன் இவரு புரட்சி தலைவர் ஆதரவு பெற்ற சின்னம் ரெட்டை இலை, அதை விஜய் கொண்டு வருகிறார். புரட்சி தலைவருக்கு அளிக்கும் அவங்க ஆதரவை தொடருங்கள், ரெட்டை இலைக்கு போடுங்கன்னு கிளப்பி விட்டாங்கன்னா சை அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆமா, இவரை கூப்பிட்டு வந்தா ரெட்டை இலையில போடுவாங்களா? ஐயோ வேணாப்பா அப்படின்ட்டு ஓடுவாங்க. நீங்க பாருங்க, அது நடக்குதா இல்லையா பாருங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த இது பெரிய காமெடிலாம் நடக்க போகுது. என்ன வாடகைக்கு எடுக்கிறியா காரா இது? தாவேக்காவோட அந்த விமர்சனம், அந்த தீய சக்தி தூய சக்தி இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுமா இப்போ அவைத்தலைவராக நியமிக்கப்பட்ட கேபி முனுசாமி. ஏன் இவங்க அவைத்தலைவராக நியமிக்கப்படல? அந்த தற்காலிக அவைத்தலைவரா? அந்த பொதுக்குழுலங்க. பொதுக்குழு. ஓ, நீங்க வேற குழப்பிக்காதீங்க. பொதுக்குழு நடத்துறதுக்கு அவைத்தலைவர் வேணும். ஓகே, அதுக்காக அவைத்தலைவர் தமிழ் மனுஷன் அவர் தான். ஆனால் அவர் உடம்பு முடியலைங்கிற ஒரு விஷயம். அதுக்காகலாம் கிடையாது. கேபி முனுசாமி என்ன பேசும்போது, இது வந்து கலப்பட சக்திங்க, எல்லா கட்சியிலேருந்து போய் கலப்படம் தான் இருக்காங்க, கலப்பட சக்தி இது வேற ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வந்து எடப்பாடியார்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது, எங்களுடைய
முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர் கடந்து போயிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? பீடா பார்த்துருக்கீங்களா? பீடா செய்து பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஒரு இலைய எடுத்துக்குவான், கடன் ஒரு இது தடவுவான், அப்புறம் சுண்ணாம்பு தடவுவான், அப்புறம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு அதை மடிச்சு கொடுப்பான். இது பீடா கட்சி, கலப்பட கட்சி இல்லை. நான் சாப்பிட்டு துப்பிட மாட்டாங்களா? அதான் நடக்க போகுது. அதனால் பீடா கட்சி அதில் 420 110 இல்லை ஸ்வீட் பீடாவான்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்தார், யார், நம்ம செங்கோட்டையன். அவர் என்னென்னவோ சவால் விட்டார், ஒன்றும் வேலைக்கு ஆகல. முன்னோடிகள். இப்போ ஒரு கதை சொல்கிறேன், செங்கோட்டையன் உள்ளே வந்த கதை. செங்கோட்டையன் என்னமோ இவங்கெல்லாம் பயங்கரமாக கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்க. அவர் வெளியில் போகணுன்னா அவர் வேறு வழி இல்லை, அண்ணாமலையை நம்பி நடுத்தருக்கு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு சரி டிஎம்கே போகலான்னு ட்ரை பண்ணிக்கிறாரு. அங்கே விடலை. பிரகாஷ்னு உதயநிதியுடைய ரைட் ஹேண்டு முத்துசாமி யாரும் இல்லை, வர்றவனா வந்துட்டு நீங்களே உங்களுக்கே தான் நாங்கள் இருக்கிறோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. தலைவர் உங்கள்கிட்ட பேசுவாருன்னு சொல்லிக்கிறாங்க. சிஎம் பேசவே இல்லை. பிஜேபி சைடில் இருந்தும் ஒரு நெருக்கியிருக்காங்க. இந்த சைடும் போக முடியல, தாவே காலையும் உள்ளே நுழைய முடியல. ஓசோன் ஆமாம் விடாது இல்லை, என்னடா இதுன்னு சுற்றி இருந்துக்கிறாப்புல. சத்யஜோதி தியாகராஜன் இருக்கார்ல, சத்யஜோதி ஃபிலிம்ஸு, அவர் பையன் விஜய்க்கு ரொம்ப க்ளோஸாக. அங்கே பிடிச்சி அவரு விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு, இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டரான. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பட தயாரிப்பாளர் தான் உதவி முடிஞ்சுது. அப்புறம் விஜய்க்கு, ஏன்னா விஜய் பாவம் அந்த இருட்டு அறையில் இருக்காருல்ல, அதனால் அப்படி சொன்ன உடனே ஐயோ செங்கோட்டை யாருன்னு கேட்டிருக்காப்புல. அது மேலே செங்கோட்டை வந்து எம்ஜிஆர் காலத்தில், ஓ அப்போ நம்ம கட்சிக்கு வரேன்னு சொல்கிறாப்புல, நீங்கள் என்ன ஐயோ அப்படியா என்கிட்ட சொல்லவே இல்லையே, உன்ட்ட இதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆதவர்ஜனை கூப்பிட்டு சொல்லிக்கிறாப்புல. அப்புறம் ஆதவர்ஜன் ஐயா எனக்கு நல்லா செங்கோட்டையனை தெரியும்ன்ட்டு அவரு போய் கூப்பிட்டு வந்து அப்படி தான் சேர்த்துருக்காங்க. மறுக்க முடியுமா செங்கோட்டையனால்? இவ்வளோ பெரிய சிபாரிசு, இந்த சிபாரிசில் போய் சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு இவ்வளோ பெரிய உட்காந்துக்கிட்டு ஏதோ செங்கோட்டையன் வந்து அப்படியே பெரிய இது மாதிரி சேர்த்தமா. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஜேசிடி பிரபாகரன் சேர்த்து ட்ரை பண்ண நான் சொல்லியிருந்தேன்னா கடைசியில் பையன் தான் போய் பையன் சேர்ந்துக்கிறாப்புல. ஒன்லி இதுதான், நீங்களாம் வர வேணாம், நீங்கள் வந்து கட்சியாக வாங்க, நீங்களே வந்துட்டீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்காதுங்க, லெட்டர் பேடு வெறும் லெட்டர் பேடு தான் இருக்கும். ஆமாம், அதனால் நீங்கள் அவ்வாறு வருவாயாக அப்படின்ட்டு அவர் இது. அப்புறம் ஒருத்தர் அம்பேத்கர் மாதிரி இருப்பார் வக்கீல். ஆமாம், அவர் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் நல்லா பாருங்கள், அவர் ஏன் கலப்பட கட்சின்னு சொல்கிறாருன்னா, புறக்கணிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், துணை தேடுபவர்கள், ஏதாவது ஒரு தளம் தேடுபவர்கள், கடைசியில் இந்த கட்சியில் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி அவங்க எல்லாம் தான் இங்கே உள்ளே வர்றாங்க. ஒருத்தர் பத்திரிகை நடத்திட்டு பல பிரச்சனைகளில் மாட்டி, அதாவது நீங்கள் கரெக்டான மோதல் இருந்தால் உங்ககிட்ட வரமாட்டாங்க, அப்போ பல பிரச்சனைகளில் மாட்டி அதற்கு பிறகு பேஜ் வியூ இந்த மாதிரி விஷயத்துக்கு விஜயை பேசுனா நல்லா வரும் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே, ப்ளஸ்ஸு பழைய லயோலா நட்புகள் துளிர்த்த பொழுது அவருடைய இதை எடுத்துக்கிட்டு ஒரு 3-4 மாதமாகவே பேச ஆரம்பித்து அதன் மூலமாக பேஜ் வியூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு எந்த கட்சிக்கு சார்பு இல்லாத ஊடகம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, நான் இந்த மாதிரி போயிட்டேன்னா நான் வந்து போனால் நான் பேச முடியாதுல்ல, ஊடகம் நடத்த முடியாது அப்படின்னாப்புல. அதனால் இவர் எல்லாருமே தெரியும், போன தடவையே சேர்க்க வேண்டியது என்னமோ அன்னைக்கு அந்த இது ரொம்பிச்சுன்னு நினைக்கிறேன், கோட்டா அடுத்த கோட்டாவில் வாங்கன்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. இன்றைக்கி அவர் ஜாயின் பண்ணிட்டு இந்த கிறிஸ்துவ பிரிவில் கலந்துக்கிட்டார். அப்போ இவர்கள் இந்த மாதிரி பேஜியூக்காக பேசி ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வரும்பொழுது அவர்கள் உட்கார்றது. இன்னொருத்தர் அந்த தொண்டர்களுக்காக வகுப்பு எடுக்கிறாங்க, சட்ட வகுப்பு எடுக்கிறான்னு இது பண்ணி அவர் ஏற்கனவே 5000 சில்லறை இது வக்கீல் மட, இவர் கொஞ்சம் வலதுசாரி சிந்தனையாளர். ஆமாம், பக்கா வலதுசாரி சிந்தனையாளர். எப்படி இருக்கும் பார்த்துங்க. அம்பேத்கர் மாதிரி இல்லை, நான் மகாராஷ்டிரா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், இந்தியா கூட்டணி ஆய்வுன்னாங்க, மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துருக்குது, மீண்டும் பாஜக அந்த இது நீங்கள் பாருங்கள், ஷிண்டேவுடைய சிவசேனா வந்துக்கிட்டு இருக்குது டாப்பில். ஆமாம், நம்மால் பால் தாக்கரேவோட ஒரிஜினல் 8 இது மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில் இதாகல. ஆக்சுவலாக பால் தாக்கரே அவர் உயிரோடு இருக்கும் போதுன்னு பாம்பே என்ன நடந்தாலும் பாம்பே அவங்க தான் கையில் இருக்கும். ஆமாம், அவ்வளோ பெரிய ஒரு கோட்டையாக வந்து பாம்பே வச்சுருந்தாரு. சின்னத்துக்கு உள்ள ஓட்டு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இப்போ சின்னம் ஷிண்டே கிட்ட இருக்குது, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அவர்களுக்கு. அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு இது இல்லை, இந்த பிரச்சனையை பெருசாக பேசப்பட்டிருக்குன்னு அங்கே இருக்கிற பாம்பேல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஏஆர்லாம் கொண்டு போய் பேசலாம். எஸ்ஏஆர் இல்லைன்னா நம்ம திருப்பரங்குன்றத்தில் சைன் பண்ணியிருக்காங்கல்ல, உத்வே தாக்கரே கட்சியை சைன் பண்ணதுனால அந்த நீதிபதி அவர் ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக சைன் பண்ணது அது பெரிதும் பேசப்பட்டிருக்கு. நீங்களே போய் அதுக்கு போய் எப்படி சைன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய இந்துத்துவ கொள்கை என்னாச்சுங்கிறது பெரிதும் பேசப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்கள்ல, குரேகாவ் மாதிரி இடங்கள், அந்தேரி, பாந்திரா இடங்கள்ல அவங்க பெரிதும் ஸ்ட்ராங்.
அதுக்கு மெயின் காரணம் கொரிகாவில் வந்து அவங்களோட உழைப்பாளர் நம்ம அந்த தொழிற்சங்கம் மாதிரி அவங்களோட தொழிற்சங்கம் ஸ்ட்ராங். அங்கேயே பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் ஐஎன்டிஏவோட பலம் குறைஞ்சிட்டே வருது. அது இது அப்போ இவர் வக்கீல் சேர்ந்துருக்காப்புல, அப்புறம் ஜெயஸ்ரீ பிரபாரம் பையன், இன்னும் 2 பேர் நம்ம நண்பர்களே சேர்ந்துருக்காங்க. அவங்க பேர் சொன்னால் இவருக்கு தெரிஞ்சு நீ சேர்ந்தியா அது வேற போயிடும். அப்படியே ரொம்பலாம் தெரியாது, எங்கேயா பார்த்ததுல பேசியிருப்போன்னு வச்சுக்கோங்க. அதனால் அவங்க பேர் சொன்னோம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பாதிப்பு. எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு மட்டும் இப்போ வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கல, என்னன்னு தெரியல. இதில் புட்டின் வேறு சேர்ந்துக்கிறாராம். அது வேற இருக்கானே. ரஷ்யாவுடைய அமைப்பாளராக அவரை போட போகிறாங்க. ரைட்ண்ணே. அதான் நீங்கள் ட்ரம்ப் பேசியிருக்கா போல இருக்குண்ணே. நான் இந்த மாதிரி போர் நிறுத்தத்தை பற்றி பேசும்போது நான் அண்ணன் புஷி ஆனந்திட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரோ, எதுவும் வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. புஷி மெஸ்ஸி 2 பேரும் பேசியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை வர போய். அது வேற போய். இதெல்லாம் நான் சொல்லங்க, சமூக வலைதளத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா வந்த மெஸ்ஸியுடன் புஷி பேச்சுவார்த்தைன்னு ஒரு பக்கம், புட்டின் கூட சேர்ந்துட்டான்னு ஃபோட்டோ போட்டாங்க. ஃபோட்டோ துண்டோட நானும் உங்களை அனுப்புகிறேன், காட்டுங்க. 2 பேரும் நிற்கிற மாதிரி போட்டு அவரை வந்து ரஷ்யாவுடைய கிளை அமைப்பாளராக போட்டு புஷியுடைய வழிகாட்டுதல் படி ஜான் ஆரோக்கியசாமியுடைய உத்தியை பயன்படுத்தி ஆதவ் அர்ஜுனாவுடைய அவருடைய இதையும் பயன்படுத்தி தாங்கள் இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு அறிக்கை வந்த மாதிரி போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கிளவ் மூலமா அவர் அங்கே வாய்ப்பு இல்லை, அவர் தான் அங்கே பெரிய ஒரு உந்து சக்தி. அதனால எங்கள் கட்சியில் சேர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், துக்கப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள், ஆதரவு தேடுபவர்கள் யாரும் கொள்கைக்கு போல. நாஞ்சில் சம்பத் உட்பட என்ன சொன்னாரு, அங்கே எனக்கு கூட்டம் பேசுறதுக்கு டேட்டு கிடையாது, அங்கே ஏற்றலை, இங்கே வந்தோடனே பேசிட்டேன், ஆனால் இது வரைக்கும் எங்கேயும் பேச விடல. ஒரே ஒரு இடத்துல பேசியிருக்காருண்ணே. எங்க ஏதோ நம்ம திருவள்ளூர்ல ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் பேசியிருக்காரு. அது மீட்டிங்ல இன்னொரு மீட்டிங் பேசியிருக்காரு, 2 நாள் முன்னாடி பேசியிருக்காரு. அந்த பேச்சிலையுமே அண்ணன் வந்து சுரமா இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த தொண்டர்களோட இது கிடையாது. பேசிட்டு டிவி கனெக்ட் ஆகாது. என்னையா இன்னும் சோழர் காலத்திலே அப்படின்னு அவர் தமிழ் உச்சரிப்பு என்ன இவங்க அதெல்லாம் புரியாது. பிளாஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லணும். நாம் போகணும் அல்லவா, கொஞ்சம் விஜய் இதெல்லாம் போட்டு பார்த்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஆமா, இந்த புட்டேன் அது வந்து அந்த ஏரியா வேற எங்கேயும் பேசல, நல்லா கவனிங்க. அதுதான் அது மக்களை ஈர்ப்பா. அது வந்து அந்த இது எழுதி கொடுக்குறது இல்லையா, அவர் வந்து அந்த விஜய் எழுதி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்து அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு பேசினாருன்னா கரெக்டா இருக்கும். ட்ரைனிங் எடுங்க. பின்ன அந்த அண்ணனுக்கு நிக்கச்சு எப்படின்னு எழுதி கொடுப்பாங்க, போட்டோ பார்த்து அண்ணன் நிக்க முடியாது. அதான் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க, அவர் வந்து எப்படியாவது நீ அதை வளர்ச்சிலாம் ட்ரைனிங். இப்போ இவருக்கே ஸ்பீடா பேச சொல்லிக்கிறாங்களாம், 2 பேரை வச்சு குத்தி விட்டுட்டே இருப்பாங்க. 1972 அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு குத்து. 1972 நான் வந்து புரட்சி தலைவரை அப்படி கொஞ்சம் அண்ணா பாருங்கன்னு போட்டெல்லாம் காமிச்சிக்கிறாங்க போல. இந்த ஸ்பீடு இதெல்லாம் யூடியூப்லாம் போட்டு அண்ணா பாருங்க 2ல் வச்சாதான் நீ சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது, 1.5ல் வச்சா கூட ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, 1ல் வச்சா நாங்கள் போய் டீ சாப்பிட்டு வர வரைக்கும் நீ பேசினுக்கிற, அதனால் ஸ்பீடாக பேசுனான்னு சொல்லிக்கிறாங்க. அவர் பேட்டிலாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, காலம் அதற்கான பதிலை சொல்லும், எதிர்காலம் எதையும் தீர்மானிக்காது. அவன் பார்த்துனே இருக்கிறான். இல்லைங்க கூட்டணி கட்சிலாம் வருதுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எதிர்காலத்தை நாம் இப்பொழுது சொல்ல முடியாது. யோ நான் என்ன கேட்டேன், என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல. வழக்கம் போல் மைக்கை மாட்டிக்கிட்டு போவல, போ அப்படியே போ. கோயம்புத்தூர்ல மைக் எடுத்துட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல மைக் எடுத்துட்டாங்க. ஆமாம், அவன் நினச்சிட்டான் இது முடிச்சிட்டாருன்னு 1977 அப்படின்னு முடிச்சிட்டார் போலான்னு. அவர் முதல் முறையாக எம்ஜிஆர் ஆட்சி அமைத்த பொழுது இன்னும் இருக்கியா அப்படின்னு நீ ஸ்பீடு பண்ணிக்கோ. இந்த குதிரை ஓட்டுற சீன்லாம் பார்த்துருக்கீங்களா பழைய படத்துலலாம், இப்படியே அவன் மொல்லமாக தான் ஓட்டுவான், இதுதான் போட்டு ஃபாஸ்ட் வச்சிருவாங்க. நேற்று ஒரு பாட்டு பார்த்தேன், இந்த குரு சிஷ்யனில் பிரபுவும் சீதாவும் ஒரு பாட்டு குதிரை ஓட்டு வருவாங்க, 2 பேர் துணியும் இப்படி பறக்குது. அட நீ குதிரையை தான் வேகமாக ஓட்டுற மாதிரி இருக்கான், துணி வேகமாக ஆனா துணி பறக்கும்ல, மொல்லமாக ஓட விட்டு அது இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி இவருக்கு போட்டு அந்த ஸ்பீடப்பில் பண்ணி தான் போடணும். லைவ் போடும் பொழுதே இவங்க மொல்லமாக பேசணும். சில காட்சி எடுத்திருப்பாங்க, எப்படின்னா ஒருத்தரை வேகமாக ஸ்லோவை வந்து வேகமாக்கி அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அந்த சைடில் இருக்கிறவங்கெல்லாம் ஸ்லோவாக பண்ண சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இவர் என்ன கேட்கணும்னா, இந்த சேனலில் இருக்கவங்க சொல்லுங்கள் அப்படின்னு, செய்தியாளரே அங்கே என்ன நடக்கிறது, இப்பொழுது பேட்டி கொடுக்கிறார் அப்படின்னோன்னா இவர் 1977 அப்படின்றப்ப ஸ்பீடு பண்ணும்போது 2 ஸ்பீடு ஒன்றாயிடும். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருந்தேன், எல்லாரும் போடுற மாதிரி 24/7 ஆயிருமே அது ஒரு பேட்டியே. ஆமாம், வேற அதை பார்க்க இருக்குல்ல. அதனால் இவரை புறக்கணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் எங்கேயுமே இவரை கிட்ட பெருசாக சேர்க்கறது இல்லை. இன்னும் கூட பாருங்க, அவர் மேடையில் கூட உட்கார வைக்கல, தலைவர் அவர் கீழே உட்கார வச்சு. இருக்கிற ஒரே தலைவர் தாவை கழக ஒரே தலைவர், அரசியல் தெரிஞ்சவர். கண்டிப்பாக.
தொடர்ந்துறேன். இந்த செவிலியர்களோட போராட்டம் ம். இது பெரிதும் பேசப்படும் பொருளாக போராடிங்க. போராடிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி கான்செப்டில் விட்டாச்சு. அதில் வந்து அன்புமணி அவர்கள் ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு வந்து அமைச்சர் அவர்கள் வந்து ஒப்பந்த பணியில் உள்ளவங்கள நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் செவிலியர்கள் யாரும் இது வந்து ஒத்துக்கிட தயாராக மீண்டும் போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. இது கன்ஃபார்ம் பண்ணணும் தான் நீங்கள் 2021 சொன்னீங்களே. பண்ணலன்றதுனால தான் நான் இப்போ போராட்டம். வரைக்கும் பண்ணல. நாங்கள் சொன்னால் செய்யணுமா கிடையாது. அப்படின்னு வேறு கேட்டாப்ல. ஆமாம். கேட்டிருக்காரு. தேர்தல் வாக்குறுதி சொன்னதெல்லாம் செய்யணுமா சரிம்மா. அப்படின்னு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறாரு. எவ்வளோ 1000 பேர் அந்த ஓய்வு பெற்றிருக்காங்க, இவங்களுக்கு அந்த பணியிடம் அரசு பணியிடம் நிரப்பாது சம்மந்தமாக சொல்லிட்டு செவிலியர்களுக்கும் ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே நியமித்தோம், அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க, எதுவுமே பண்ணலைன்னு. என்னென்னா பணி நிரந்தரம் பண்ணால் 12,000 ரூபா சம்பளம், ஓரளவு சம்பளம் ஏறும். இவர்களை யாரும் சும்மா வாமான்னு சேர்த்துக்கல, அதுக்குன்னு போட்டித் தேர்வு வச்சு அதன் மூலியமாக வந்தவங்க தான் இவங்க. அதை தான் அன்புமணி சொல்கிறாரு. அப்போ அதில் வெறும் குறிப்பிட்ட பகுதியினர் மட்டும் கொஞ்சம் பேரை பண்ணிட்டு மீதி எல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னா வயசு அனுபவம் அந்த இதெல்லாம் மிஸ் ஆகும்ல. இல்லை அதுதான் போராடுறாங்க. டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க பார்ட் டைம் ஜாப் கூட ஏதாவது டியூஷன் பண்ணி எடுக்க முடியும். இவங்க என்ன பண்ணணும்? ஒன்றுமே வாய்ப்பு இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். வேலை நேரம் வரை இவங்க 24 ஹவர்ஸ் இவங்க 12 மணி நேரம்லாம் வேலை வாங்குறாங்க. அதனால் அவர்களுடைய பண்ணுன்னு பேச்சுவார்த்தை போகுது. இதான் நேரம். இப்போ கேட்டால் தான் உண்டு. ஏன்னா இவங்க வந்து நான் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்காக அருமையான திட்டங்கள் ஒன்று நியமித்திருக்கிறேன், ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், அது வந்து உங்களை எப்படிலாம் பண்ணி நிரந்தரம் பண்ணலான்றதை பற்றி ஆராய்ந்து அறிக்கையை மே மாதம் கொடுக்கணும். ஆகா சூப்பராக சொல்றிய. இல்லைண்ணா நான் பயந்துட்டேனே. டக்குன்னு தூய்மை பணியாளருக்கு என்ன பிரச்சனை, காலை உணவு திட்டம், அதே மாதிரி இவங்களுக்கு மதிய உணவு திட்டம் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதில் சாப்பிட்டுக்கோங்க போக. அதுக்கு ஒரு பாக்கெட்டு கால்பால் மாத்திரை இலவசம், நீங்கள் அது பண்ணீங்க, ஸ்டெதஸ்கோப் இலவசம் அப்படின்ற மாதிரி ஏதோ திட்டத்தை கொண்டு வராமல் போனாங்களே. இதை தொடர்ந்து அந்த மகளிர் உரிமை தொகை, இதனால விவசாயிகளுக்கு உண்டான இழப்பீடு வந்து கொடுக்க போகிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கா வந்து ஒரு செய்தி வந்திருக்கு தினமலரில் இன்னைக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இவர்களாக பிடித்த புலிவால் தான் மகளிர் உரிமை தொகை. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம். இலவசங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதா இருக்கணும், ப்ளஸ்ஸு சுயசார்பு பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கணும். அதுக்கு பேர் தான் இலவசம். நீங்கள் கறவை மாடுனா அவர்கள் ஒரு தடவை கூட தான் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் செலவு கிடையாது. அதே நேரம் அவர்கள் தினம் தினம் அதில் வருமானம் ஈட்டுவாங்க. ஒரு மாடு 2 மாடு ஆச்சுன்னா டபுள் வருமானம். இன்னொன்று அதனால் பால் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் லேப்டாப்பு மாணவர்கள் கொடுக்குறது மூலிமா மாணவ செல்வங்கள் அவங்க படித்து காலேஜில் போகும்போது இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அது இதாகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலேஜ் முடிச்சு போகிறோன்னு கொடுக்குறீங்க, அதுவும் ஓல்டு வெர்ஷனு. அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான்? நீங்கள் யாருக்கு என்ன பண்ணணும்? மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும், கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணணும். ஆமாம். அப்போ அவன் வறுமையிலேருந்து கொஞ்சம் மீளுவான். ஒரு 30,000 40,000 வாங்கியிருக்கான்னா அதை ரத்து பண்ணிங்கன்னா அவன் தெம்பா வேலை தேடுவான். இப்போ இந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் இவன் தலைமையில் உள்ள அவங்க அப்பா அம்மா தலைமையில் உள்ள, அப்போ அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இந்த மாதிரி பண்ணுறத கல்வி கடனை ரத்து பண்ணுறது அவங்களுக்கு பண்ணணும். லேப்டாப்பை பள்ளி மாணவர் கொடுக்கணும். இங்கே எல்லாம் உல்ட்டா பண்ணிட்டு கல்வி கடனை பற்றி கண்டுக்கவே இல்லை. இதுதான் இவர்களுடைய லட்சியம். அந்த மாதிரி விஷயங்களில் தான் இவர்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. இன்னைக்கு கூட அவர் அதான் சொல்கிறாரு, 500 சில்லற இதில் ஒரு 40 50 அவ்வளோதான் நிறைவேற்றிருக்கீங்க, மீதி எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஆமாம். இறுதியான திமுக தேர்தலுக்கு ஆயத்தமானதுக்கு இன்னைக்கு ஒரு தேர்தல், நம்ம எப்பவுமே தேர்தல் அறிக்கைக்கு இன்னைக்கு முதல் கட்ட கூட்டம் அக்கா கனிமொழி தலைமையில் நடந்தாங்கன்னா பேடுகள்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், எல்லாம் வச்சு உட்காந்துருக்காங்க. இது பழைய அறிக்கையை புதுப்பிச்சு புது அறிக்கை வருமா? ஏன்னா எப்பவுமே நம்ம பார்ப்போம் கச்சத்தீவு மீட்பு, இப்போ வந்து இது அந்த பீடால போடுற மாதிரி தான். கச்சத்தீவு மீட்போம், மீனவர்கள் வாழ்வாதாரம் மத்திய அரசே இது பண்ணு, அது இதுன்னு அது தனியாக வரும். மத்திய அரசுக்கு இன்று முதல் ஒன்றிய அரசின் பேர் மாற்றம். ஆமாம். இது இல்லாமல் செவிலியர்களை பணி நிரந்தரம் கட்டாயம் செய்வோம். இனிமேல் எல்லாத்தையும் கட்டாயம் சேர்த்துக்குவாங்க. நீட்டு கட்டாயமாக்கப்படுமா? நீட்டு தடை கட்டாயம். நீட்டை நீக்குவதற்கான சட்ட வழிமுறைகளை கட்டாயமாக பரிசீலனை செய்து பண்ணுவோம். கட்டாயம் பண்ணுவீங்க? கட்டாயம் பண்ணுவோம். அப்புறம் வந்து டீலிமிட்டேஷனை உள்ளே நுழைவிடாமல் கட்டாயமாக போராடுவோம். கல்வி கடனை ரத்து செய்வதற்கு கட்டாயமாக முயற்சி எடுப்போம். இப்படி அது இல்லாட்டி அதற்கான கமிஷன் அமைக்கப்படும். அமைத்து ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் செயல்படுவோம். இப்படி ஒவ்வொன்றும் போட்டு வேண்டாம். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைலாம் கஷ்டமே தேவையில்லை. பல அறிக்கை பார்த்தா இவ்வளவு கட்டாயம் வந்தா நம்ம தமிழ் மக்கள் வந்து முட்டுக்கட்டை போடுற கட்டாய தேர்தல் அறிக்கை நாங்கள் உங்களை கட்டாயம் வீட்டுக்கு அனுப்புன்ற மாதிரி அதுக்கு ரொம்ப தேர்தல் அறிக்கைலாம் கஷ்டப்பட தேவையில்லை. முன்னாகிறத எடுத்து அப்படியே இந்த
இப்ப இவங்கள தேர்த்து தான் அவங்களும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க போறாங்க. ஆமா யாரு? அதுதானே இப்போ தாவேகா. தாவேக்கா அந்த கட்டாயத்தெல்லாம் அவங்க எப்படி கட்டாயம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஆமா அது அதெல்லாம் கட்டாயத்தை மட்டும் எடுத்துருவாங்க. கட்டாயம் எடுத்துருவாங்க. அப்படி போட்டு பைக்கு கார் இலவசம், பைக் லட்சியம், கார் பைக் நிச்சயம், கார் கார் லட்சியம். லட்சியம் முடிஞ்சது. ஒவ்வொரு வீட்டிலும் பட்டாதாரி ஒருவர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கணவன் மனைவி இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் இருக்க வேண்டும். முடிஞ்சது. ஒவ்வொரு வீட்டிலும் பீரோ இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்க வேண்டும். இல்லைன்னா இருக்கணும். இருக்கணும் அவ்வளவுதான். நாங்க எதுவும் பேச மாட்டோம். ஒவ்வொருத்தரும் வீடு இருக்கணும். வீடு இருக்கணுமா? எப்படிப்பா? அது லட்சியம். அதற்காக பொருளாதாரத்தை உயர்த்துவோம். எப்படி உயர்த்துவீங்க? உயர்த்துவோம். நம்பியா? சொல்றதானே உயர்த்துவதற்கான வேலைகளை செய்வோம். எப்படி செய்வீங்க? செய்வோம்யா, நம்பியா. அப்படிதான். இப்படிதான் இந்த தேர்தல் அறிக்கை இருக்க போகுது. அதனால நீங்க அவங்க எல்லாம் எடுத்துட்டு 536ல இவங்க ஒரு 346 400 இதை வச்சுக்கிட்டு போடுவாங்க. கட்சித்தீவு சம்பந்தமாலாம் இவங்க பெரிய ஐடியாலாம் வச்சிருக்காங்க. தாவேகா. ரகசியத்தை வெளியே இப்போ வேற பத்திரிகையாளர்லாம் போய் சேர்ந்துருக்காங்கல்ல. ஆமா சி அதில் வந்து நீங்க குழப்பி சீல இருக்க பிரச்சனையை தீர்த்துருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இது சட்ட பிரச்சனைகள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை. மொழிப்போருக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? மொழிப்போர் தான் நம்ம ரிப்ளிகா இருக்குல்ல. Replica. இருமொழி கொள்கை தான் நம்ம கொள்கை. சொல்லுங்க. கடவுள் இருக்கிறார். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. வடிவேல் படத்துல வர மாதிரி கடவுள் இருக்கிறார். இருக்கு. அது மாதிரி இருமொழி கொள்கை தான். நீட்டை எதிர்ப்போம். எப்போ எதிர்ப்போம்? இருக்கிற வரைக்கும் எதிர்ப்போம். இருப்போம். இல்லைன்னா கம்னு இருப்போம். கம்முனு முடிஞ்சது. அதனால நீட் இருக்கிற வரைக்கும் நீட்டை எதிர்ப்போம். எங்க பிள்ளைங்கள நீட்ல படிக்க வைப்போம். அதோட நாங்க நடத்துற ஸ்கூல்ல நீட்டுக்கான சிலபஸ் வச்சுக்குவோம். நீங்க சொல்ற மாதிரி அவங்க தேர்தலுக்கு போட கூடாது. நீட்டை எதிர்ப்போம் ஆனா நாங்க படிக்க வைப்போம்னு சொல்லி போட்டோம். வேற என்ன? அதான் 10% உயர்த்தி தர வேண்டும். நாங்கள் வந்தால் 15% உயர்த்தி தருவோன்றார். போடுறது தானே. போடுறது தானே என்ன ஆயிரம் உரிமை தொகை 1500 யார்கிட்ட அண்ணன் தானே கேட்க வாங்கி வாங்கிக்கோ. அதுக்கு நேரத்துக்கு